ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிள்ளையாரை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பிள்ளையார் எளிமையானவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள்லேயும் பிடிச்சு வைக்கலாங்க, மண்ணிலையும் பிடிச்சு வைக்கலாம். அவரை நம்ம நினச்ச போது அவரை பிடிச்சு வச்சு வழிபடலாம், சாணிலையும் பிடிச்சு வச்சு வழிபடலாம். ஸோ இவர் எருக்கம்பூவே எனக்கு போதும்னு சொல்கிறவர். ஸோ எருக்கம்பூவில் மாலை கோத்து போடுவாங்க எல்லோரும். உங்களுக்கு இதை தெரியும், சாதாரணமாக தான் நினைப்பாங்க. எருக்கம்பூங்கிறது சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த எருக்கம்பூ ஏன் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா, என்னை சாதாரணமாக வழிபடுங்க போதும்னு சொல்கிறவர். ஸோ நம்ம உலக மக்கள்லாம் என்னை ரொம்ப சாதாரணமாக ரொம்ப துச்சமாக நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களை ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறத தான் மறைமுகமாக இந்த எருக்கம்பூவில் அவர் சொல்கிறாரு. உன்னைய எவ்வளோ ஒதுக்குனாலும் பரவாயில்ல, நான் உன்னைய ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் இந்த எருக்கம்பூ மூலிமா சொல்கிறாரு. ஸோ நம்ம இந்த எருக்கம்பூ அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷம்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? மேலும் சிவபகவானுக்கும் அப்படி தான் இந்த எள்ளருக்கு நம்ம போடலாம், அவரும் அதை விரும்புவார். சிவபெருமான் இன்னும் ஊமத்தம்பூ வன்னிமர இலைகளே போதும்னு சொல்கிறவர். ஸோ இப்படி தான் நம்ம விநாயகரை நம்ம சிம்பிளாக வீட்டில் கும்பிட்டுக்கலாம். கும்பிடலைனாலும் பரவாயில்ல, மனசால் நினச்சாலே போதும், நான் அருள் புரிவேன்னு சொல்கிறவர் இந்த விநாயகர். மேலும் இந்த சூரிய பகவானுக்கு இன்னொரு பேர் அருக்கன் அப்படின்னே வச்சுருக்காங்க. ஸோ இந்த சூரிய பகவானும் வெள்ளை இருக்க ஏற்றுக்கக்கூடியவர் தான் இந்த சூரிய பகவான். ஸோ நீங்கள் எருக்க மாலையை சூரிய பகவானுக்கும் சமர்ப்பிக்கலாம். நன்றி.